பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோட தேர்தல் அறிக்கையை பீகார்ல வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்கிறது இந்த காலை உணவு திட்டம், அதே போல கேஜி முதல் பிஜி வரை வந்து இலவச கல்வி எல்லாம் கொடுத்திருக்காங்க, எப்படி இல்ல முதலில் செய்ய முடிவதை தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிக்கிறார்கள் என்பதை தான் நான் முதல் கோடி போடுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் அரசாங்க வேலைனா 10 லட்சம் கோடி வேணும். இந்திய அலையன்ஸ் எல்லாருக்கும் அரசாங்க வேலைன்னு சொல்றாங்க, 10 லட்சம் கோடி வேணும். அங்க ஒன்னும் செய்ய முடியாதாக பொய் சொல்லி தேர்தல் அறிக்கை கொடுக்கல ஒன்று. இன்னொன்று, கேஜி முதல் பிஜி வரை இலவச கல்வி என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மத்திய பிரதேசத்துல இருக்கு, குஜராத்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. அதே மாதிரி காலை உணவு திட்டம் உடனே அது ஸ்டாலின் ஏன் திட்டம்னு முதலில் உணவு திட்டம் காமராஜரோட திட்டம், அது ஒண்ணு. இன்னொன்னு, தேசிய கல்விக் கொள்கையிலே ஒழுங்கா இவங்க படிக்கல. நியூட்ரிஷன் வித் எஜுகேஷன் இருக்கு. காலையில வர்ற குழந்தைங்களுக்கு சாப்பாடு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில புதுச்சேரியில காலையில ரொட்டியும் பாலும் கொடுத்தோம். ஆக காலை உணவு வந்து இவங்களுக்கான முத்திரை கிடையாது. எல்லாரும் மனித, இப்ப நான் கவர்னரா இருக்கும்போது ராஜ்பவன் ஸ்கூல்ல காலை உணவு ஆரம்பிச்சேன் நான். அதனால மனிதாபிமானத்தோடு செய்யக்கூடிய திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். 1 கோடி பேருக்கு நிச்சயமா வேலை கொடுப்போம், படிப்பு கொடுப்போம், காலை உணவு திட்டம் கொடுப்போம், வேலை வாய்ப்பு கொடுப்போம். இது எல்லாம் நல்ல அறிக்கை என்று தான் நான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு முதலமைச்சர் பிரதமர் அவர்கள் பேசியதற்கு கண்டனம் தெரிவிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கடும் கண்டனத்தை நீங்களும் பதிவு பண்ணல. நான் முதல்ல திமுக ஸ்டாலின் ஒன்னு சொல்லிக்கிறேன். திமுகனாலே ஒன்னு தமிழர்கள், எல்லா தமிழர்களும் திமுக கிடையாது. நீங்களும் அப்படி ஒரு ஸ்டாம்ப் குத்திக்கிறீங்க, கிடையாது. அவர் தெளிவா சொன்னார், திமுக அதன் கூட்டணி கட்சிகள், தமிழர்கள் வார்த்தை எங்கேயும் சொல்லவே இல்லை. ஆக திமுக நீங்க நிச்சயமா பீகாரிகளை மோசமா தான் பேசுறீங்க, ரெக்கார்ட்ல இருக்கு. நேரு சொன்னாரா இல்லையா? பீகார்லாம் அறிவில்லாதவங்க, அவங்க எல்லாம் வந்து நம்மகிட்ட இருந்து தமிழர்கள்ட்ட இருந்து வேலையை புடுங்கிக்கிறாங்க. தமிழர்கள் மீது நாங்களும் அக்கறை வைத்திருக்கிறோம், நானும் தமிழச்சி தான், நாங்களும் தமிழர்கள் தான். ஆனா நாங்க இன்னொரு இடத்துல போய் நாங்க வேற்றுமையை பதிக்கல. தயாநிதமாறன் என்ன சொன்னாரு? சுந்தர் பிச்சை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னாரு? பீகாரிங்க எல்லாம் டாய்லெட் கழுவுறதுக்கு தான் லாய்க்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு தான் லாய்க்கு, அவங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லைன்னு சொன்னார். சொன்னீங்களா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் திமுகன்னு சொன்னதை தமிழர்கள் திருச்சி சொல்றதுக்கு முன்னால உங்க லிஸ்ட் எடுங்க. உங்க அமைச்சரவையில பீகாரிகளை பற்றி எவ்வளவு மோசமாக பதிவு செய்திருக்கிறார்கள்னு. நான் என்ன சொல்றேன், இந்த நாடு ஒற்றுமையாக இருக்கிறது. இன்னைக்கு சொல்றாரு, நாங்க பீகாரிகள் இங்க நன்றாக நடத்தப்படுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் தமிழக மக்கள். நம்ம மக்கள் பீகார்ல வேலை செய்யறாங்க, மும்பையில வேலை செய்யறாங்க, இந்த டெல்லியில வேலை செய்யறாங்க. இது வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு. ஆனா நீங்க வேற்றுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், கோமுத்திர மாநிலங்கள்னு பாராளுமன்றத்தில் பேசினது யாரு? சனாதன தனத்தை ஒழிப்பேன்னு சொன்னது யாரு? ஆக எல்லாம் நீங்க செய்து கொண்டு, இன்னைக்கு நான் தெளிவா சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் மரியாதைக்குரிய பிரதமர் சொன்னார். அது தமிழர்களை சொல்லல, தமிழர்கள் மீது அவர் அளப்பரிய மரியாதை வைத்திருக்கிறார். இதை நீங்க வந்து திருச்சி சொன்னா ஆக பிரைம் மினிஸ்டர் மேல நீங்க கெட்ட பெயர் ஏற்படுத்த முடியும் என்று பகல் கனவு பலிக்காது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்ஐஆருக்கு பாஜகவுக்கு அழைப்பு வந்திருக்கா? அனைத்து கட்சி கூட்டம் திமுக சார்பாக வந்திருக்கிறதுக்கு அழைப்பு வந்திருக்கா? பங்கேற்பீங்க? இல்ல, அது எங்க மாநில தலைவர் தான் முடிவு செய்யணும். ஆனா எஸ்ஐஆர் என்பது இதுல வந்து வாக்குரிமையை பறிப்பதுன்ற ஒரு வார்த்தையை மரியாதைக்குரிய முதலமைச்சர் பயன்படுத்துகிறார். அதுக்கு வன்மையாக நான் கண்டிக்கிறேன். வாக்காளர் பட்டியலை சீரமைப்பதுதான் அதோட வேலை. நீங்க சீரழிச்சு வச்சிருக்கீங்க. நான் போட்டி போட்ட தென்சென்னையில 10,000 ஓட்டு 20,000 ஓட்டு டி நகர்ல காணும். ஆனா நீங்க போட்டி போடுற கொளத்தூர்ல 9,000 ஓட்டு அதிகமா இருந்தது. இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஆனால் ஏன் பதற்றப்படுகிறீர்கள்? உண்மையிலேயே நீங்கள் நேர்மையாளர்களாக இருந்தால் இறந்தவர்கள், விலாசம் மாறியவர்கள், இரட்டை பதிவு உள்ளவர்கள், அவர்களை தானே எடுக்க போறாங்க. 3 முறை வீட்டுக்கு வர போறாங்க, வெரிஃபை பண்ண போறாங்க. நான் கேட்கிற, வெரிஃபை பண்ணல, உங்க ஓட்டு இல்லைன்னா வெளியே வந்து சொல்ல போறாங்க என் ஓட்டு இல்லைன்னு. இது பப்ளிக் டொமைன்ல இருக்கிறது தானே. இப்ப உங்களோட ஓட்டு இல்லைன்னா, ஓட்டை எடுத்துட்டாங்கன்னா, வாக்காளர் லிஸ்ட்ல என்ற ஓட்டு இல்லைன்னு மக்கள் வருவாங்களா இல்லையா? அது தெரியாத தேர்தல் கமிஷனுக்கு? நேரு காலத்துல நடந்திருக்கு எஸ்ஐஆர், மன்மோகன் சிங் காலத்துல நடந்திருக்கு. ஆக இதையெல்லாம் மறந்து விட்டு பேசுகிறார் முதல்வர்.